Aspirants history ஒரு 18 set questions with explanations தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 25 கொஷின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய நாணய வரலாற்றின் முத்திரை காசுகளுக்கு தனி இடம் உண்டு. முத்திரை காசுகள் பற்றி பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவை இந்தியாவில் ஆரம்ப கால நாணயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாணயங்கள் ஒன்று அல்லது இரண்டு பக்கங்கள் ரெண்டுத்துலேயுமே ஒன் சைடு ஹெட் அண்ட் டெயில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரெண்டுத்துலேயுமே சின்னம் நாம் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் அவை புழக்கத்தில் இல்லை, அதாவது நம்மளுடைய சவுத் இந்தியாவில். இந்த நாணயங்கள் வெள்ளியால் செய்யப்பட்டவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 or 4, 1 or 4 or 1 or 2, இல்லை ஆல் ஆஃப் த 1 2 3 4 எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ திருப்பியும் ஒன்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள் எது கரெக்டாக இருக்கும் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அவள் அதாவது ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த ஆரம்ப காலத்தில் இந்த நாணயங்கள் இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முத்திரை காசுகள் இந்தியாவோட புழக்கத்தில் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன். செகண்ட் இந்த நாணயங்கள் ஒன்று இல்லைன்னா ரெண்டு சைடுமே சின்னங்கள் இருக்கலாம் அப்படின்றதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா மக்களுக்கிடையே அந்த தென்னிந்தியா மக்களிடையே தென்னிந்தியாவில் புழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரை காசுகள் தென்னிந்தியாவிலும் புழக்கத்தில் இருந்தன அப்படின்றது தான். ஸோ இவங்க இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ இருந்ததுன்றதா கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 3 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், இந்த நாணயங்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட, ஆமாம் இது வெள்ளியால் செய்யப்பட்டு தான். ஸோ முத்திரை காசுகள் பொதுவாக வெள்ளியால் தான் செய்வாங்க. ஸோ கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 and 4. ஏன் 3 இல்லைன்னா தென்னிந்தியாவில் இது புழக்கத்தில் இருந்தது, ஆனால் இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 3 இல்லை கொஸ்டின். ஸோ 1 2 4 இதான் உங்களுடைய ஆப்ஷன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இந்த 25 கொஸ்டின்ஸாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வீடியோ போடுவோம், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. எக்ஸ்பெக்டட் டிஎன்செட் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரி நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுவும் நம்மளுடைய சேனலில் மறக்காமல் பாருங்கள். தென் செகண்ட் கொஸ்டின் போவோம். அசோகர் மருத்துவ தொழிலை ஊக்குவித்ததாகவும் அவர் தனது பிராந்தியத்தில் வெளிநாடுகளின் மருத்துவ பொருட்கள் விநியோகத்தை விரிவுபடுத்தியதாகவும் அசோகரின் எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது? ஸோ நம்மளே தெரியும் அசோகா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய 2 டாட்டரை அமைச்சிக்கு மெடிக்கலும் படிக்க வைப்பார், அதே போல் புத்திசமும் வளர்ப்பார். ஸோ இவங்க எந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாறை கல்வெட்டு 1 இல்லை பெரும்பாறை கல்வெட்டு 2 இல்லை தூண் கல்வெட்டா இல்லை சிறிய பாறை கல்வெட்டா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதோடைய விளக்கம் பார்க்கலாம். பெரும் பாறை கல்வெட்டு 2 மேஜர் ராக் எடிட். இந்த கல்வெட்டு அசோகருடைய மருத்துவ தொழிலை ஊக்குவித்ததையும் மருத்துவ பொருட்கள் விநியோகத்தை விரிவுபடுத்துகிறது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ராக் எடிட் 2 அதான் ஆன்சர். நீங்கள் இதை படிக்கும் போது வேறு இதை மட்டும் படிக்கக்கூடாது. அந்த தூண் கல்வெட்டில் என்ன இருந்துச்சுன்னு படிக்கணும். தென் பெரும் கல்வெட்டில் 813 என்ன இருந்துச்சுன்னு படிக்கணும். ஸோ 3வது கொஷின், ஹராப்பா நாகரிகத்தில் எந்த பகுதியில் மணிகள் செய்தல், சங்கு வெட்டுதல் மற்றும் உலோக வேலை போன்ற கைவினைப் பொருட்கள் உற்பத்தியின் பணிகள் பெரும்பாலும் நடைபெற்றன? ஸோ பதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்குதாராவா, காலிபங்கனா, பனவாலியா இல்லை ஆல் ஆஃப் த பவர், நன் ஆஃப் த பவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்குதாரா. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் படிக்கும்போது காலிப்பங்கல் என்ன இருந்துச்சு, பனவாலியில் என்ன இருந்துச்சு கண்டிப்பாக படிக்கணும். ஸோ சங்குதாரா ஏன் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹராப்பா நாகரிக பகுதி கைவினை பொருட்கள் உற்பத்திக்கு பெயர் பெற்றது. இங்கே மணிகள் செய்தல், சங்கு வெட்டுதல் மற்றும் உலோக வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சங்குதாரா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா சங்கு. ஸோ சங்குன்றத வச்சு தான் நமக்கு மணி வலையெல்லாம் செய்வாங்க. ஸோ ஷார்ட்கட் அப்படி வச்சுக்கோங்க. 4வது கொஷின், உடன் வரிசை 2ஐ பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் தான் ஃபாலோயிங். இது நம்ம ஆல்ரெடி போட்டு வீடியோலேயே ஹிஸ்ட்ரி வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது மேட்ச். சத்தியம், அகிம்சை, அபரிக்ருக்கா, அஸ்தேயா. இது நம்ம அன்றைக்கி வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். வாழும் உயிர்களுக்கு ஊறு விளைவிக்குதல், இந்த எல்லாமே உண்மை பேசுதல் அப்படின்றத சத்தியம், திருடாமல் இருக்கிறது அஸ்தேயா. நெக்ஸ்ட்டு அப்கிருக்கான்றதை எந்த ஒருத்தருடைய உடைமைகளை குறைப்பதை இது தேவையில்லாமல் நம்ம ஒரு ஆசை வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 5th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றில் பிந்தைய வேத கால அம்சங்கள் யாவை? ஸோ வேதம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஸோ இதை நீங்கள் 4மே படிச்சிருந்தா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதர்வண வேதம் முக்கிய நதி நீர் வழித்தடங்களை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சதபத பிராணமத்தில் பணம் கடன் கொடுத்தல் பற்றிய குறிப்பு முதலில் இடம்பெற்றுவதுன்னு கொடுத்துருக்காங்க. அரிசி பிரதான உணவாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நெசவு தொழில் பரந்தளவில் நடைமுறையில் இருந்தது. இது எது கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போனால்
அதர்வன வேதம் வந்து ஒரு முக்கிய நதி நீர் வந்து வழித்தடங்கள் பற்றி கூறுது அப்படின்றது கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் 4 வேதம் படிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு லைன்ஸ் அதாவது சாங் பற்றி சொல்லும், இன்னொன்று வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது ஸ்பிரிச்சுவல்ஸ் அந்த இதை பற்றி சொல்லும், அந்த இந்த யாகம்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த அந்த யாகத்தை பற்றி சொல்லும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் அந்த 4 வேதமே படித்தா தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டாக ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சதபத பிராணாமத்தில் பணம் கடன் கொடுத்தல் பற்றி குறிப்பு முதலில் இடம்பெற்றது இப்படியும் கேட்பாங்க. எந்த குறிப்பில் வந்து ஃபஸ்ட் இடம்பெற்றுச்சு அப்படின்னு கேட்பாங்க. சதபத பிராமணத்தில். ஓகேங்களா, இதுவும் உண்மை. இதுவுமே செகண்ட் ஒன்று கரெக்ட். நெக்ஸ்ட் அரிசி வந்து உங்களுக்கு தெரியும். அரிசி வந்து ஒரு பிரதானமான உணவாக வந்துட்டு நம்ம இப்போ வரைக்குமே பிந்தைய வேலை காலத்துலையுமே வந்துட்டு பயன்படுத்தும். நெக்ஸ்ட் நெசவு தொழில் வந்து பறந்திருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உண்மை. நெசவு தொழில் வந்து பறந்திருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4த்தையும் திருப்பி ஒரு டைம் வாசிச்சு பாருங்கள். 4மே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா, சதபத பிராணாமத்தில் வந்துட்டு பணம் கொடுத்து வாங்குறது வந்து ஃபஸ்ட்டு இதில் குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் அதர்வன வேதத்தில் வந்துட்டு நீர் வழி போகிறது வந்து குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து பிரதான உணவாக இருந்தது, நெசவு தொழிலும் வந்துட்டு ஏராளமாக வந்து பறந்துருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது இப்போயும் நெசவு தொழில் உட்பட அரிசி உட்பட இப்போ பின்வேத காலத்துலேயுமே இது சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஏன் வந்து 4 இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெசவு தொழில் அந்த பறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் பறந்து இருந்தது தான் உண்மை. ஓகேங்களா, ஸோ 6th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரியோடைய செகண்ட் வீடியோவில் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஆர்பியோடைய இல்லை வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி வேணுமா என்ன டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ 7th கொஷின் வெளிநாட்டவர் குறிப்புகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. ஓகேங்களா, ஸோ பெரிப்ளஸ் எரித்திரியன் கடல் இது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கொஷினை வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கொஷின் அந்த டாப்பிக்கே நீங்கள் ஃபுல்லாக முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. பெரிப்ளஸ் எரித்திரியன் கடல் மற்றும் டலாமியின் புவியியல் இரண்டும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டன. ஸோ வந்துட்டு எரித்திலஸ் கடலும் பெரிப்ளோட அது ரெண்டுமே வந்துட்டு கிரேக்கில் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவை பண்டைய புவியியல் மற்றும் வணிகவியல் ஆய்வுக்கு மதிப்புத்தக்க தரவுகள். ஆமாம், இப்போ வந்து நம்ம ஒருத்தர் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேவா, எரித்திரியன் கடல் அது வந்து எழுதி வச்சு போனால் அதுலேருந்து தான் நம்ம அந்த சோர்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன அவங்க வந்து எப்படி கடல் வழி பயணம் பண்ணாங்க, எப்படி வந்து இதெல்லாம் பண்ணாங்க, நம்ம அந்த சோர்ஸ்லேருந்து தான் வந்து எடுத்துப்போம். ஸோ வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். பெரிப்ளஸின் எரித்திரியன் கடல் மற்றும் டலாமியின் புவியியல் இரண்டுமே கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே அவை பண்டைய புவியியல் மற்றும் வணிகவியல் ஆய்வுக்கு மதிப்புத்தக்க தரவுகள் வழங்கின. ஆமாங்க, அது வந்து ட்ரேட் பண்ணுறதும் சரி, அது என்ன ஜியாகிரபிக்கலாக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வழியாகட்டும் இல்லை வந்துட்டு இந்த ஆறு ஒரு வெதர் ஆகட்டும், அது எல்லாமே நமக்கு ப்ரெசென்ட் இப்போ வரைக்குமே ஒரு ஜியாகிரபிக்கலோ இல்லை அஸ்ட்ரானமிக்கலோ வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணுறோன்னா இந்த புக் வந்து உதவுது. ஸோ கூற்று ஏ மற்றும் பி ரெண்டுமே சரியானது அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ பெரிப்ளஸ் பற்றி நிறைய கொஷின் டிஎன்பிசி உட்பட கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 4வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பின்வரும் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சு எல்லாமே பயங்கர தரவாக இருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ வரலாற்றுக்கு முந்தைய காலமா, பி வரலாற்று காலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் வரலாற்று படித்த மாணவர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாப்பிக்கை தான். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் வந்துட்டு எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக்கலாக, போஸ்ட் ஹிஸ்டாரிக்கலாக, ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக்கலாக இல்லைனா வந்துட்டு வரலாற்று காலம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நமக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று காலத்தை நோக்கி இடைநிலை காலம் அப்படின்றது தான் ஆன்சர். நீங்கள் வந்து அந்த இயர் கேல்குலேட் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். 6th கொஷின் சிந்துவில் உள்ள கோட்டிஜி என்ற இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்து ஹராப்பாவிற்கு கீழ் மட்ட கோட்டை வளமாக அமைப்பை கண்டறிந்தவர் யார். ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லாம் வந்துட்டே இருக்குது. ஏதாவது கொஸ்டின் மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சது யார், ஹராப்பாவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் போடுறேன். ஸோ இந்த டாபிக் நீங்கள் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வருது. ஸோ ஆப்ஷன் ஏ எஃப்ஏ கானா, ஜேபி ஜோஷியா, அருள் ஸ்டீனா இல்லைனா என்ஜி மஜும்தரை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அது செட் ஆகட்டும், யூஜிசி நெட் ஆகட்டும், ஏதாவது ஒரு கொஸ்டின். ஸோ மஜும்தரோட டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து எஃப்ஏ கான். கோட்டிஜி என்ற இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்து ஹராப்பாவிற்கு கீழ்மட்ட கோட்டை வளமாக அமைப்பை கண்டுபிடிந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஃப்ஏ கான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அது என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேல்மட்டம் கீழ்மட்டம்ன்றதை ஹராப்பாவை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து 7வது கொஷின்
பின் வருவனவற்றுள் பண்டைய இந்திய நூல்களில் கடுமையாக தாக்கப்பட்டு மாறுபாடான கோட்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மீமாம்சமா, இல்லை பகவத்கீதமா, இல்லை ஆசீவகமா, இல்லை சம்சாரா, இது 4த்துல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சரியான விடை ஆசீவகம். இந்த கோட்பாடு நூல் வந்து கடுமையாக தாக்கப்பட்டு மாறப்பட்ட ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆசீவகம். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் இல்லை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இதை பற்றி ஒரு லெசனே டீச் பண்ணலாம். ஸோ கேள்வி 8வது, தென் இந்தியாவில் புதிய கற்கால இடங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தென்னிந்தியாவில் நம்ம சவுத் இந்தியாவில் புதிய கற்காலம் எது அப்படின்னு சொல்லலாம் நீ, ஓகேங்களா. ஸோ மாஸ்கி மற்றும் ஹல்லூர், பிக்லி ஹால் மற்றும் சம்திங் போயிடுச்சு, கொடைக்கானல் மற்றும் சேனுவார். நெக்ஸ்ட் வந்து பிராமகிரி மற்றும் கொல்கோலால். இது 1 and 2 இல்லை 1-4 இல்லை 3-4 இல்லை 1-4 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த சொன்னால் பார்த்தீங்களா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-4. மாஸ்கி மற்றும் ஹல்லூர், நெக்ஸ்ட்டு பிரம்மகிரி மற்றும் கோடுக்கல். ஓகே, இது ரெண்டுமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் உள்ள ஒரு புதிய கற்காலம் வந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நியோலித்திக் ஆகட்டும், இல்லை வந்துட்டு நம்ம புரோட்டோ ஆகட்டும், எல்லாமே நீங்கள் வந்து இதுலேருந்து படிச்சிங்கன்னா சிந்து சமவெளிக்கு முன்னாடி வந்து ஒரு டாபிக் வர மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த டாபிக் வந்துட்டு இந்த நியோலித்திக்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். புதிய கற்காலம், அப்போ தான் டூல்ஸ் கண்டுபிடிச்சாங்க, அந்த ஃபயர் கண்டுபிடிச்சாங்க. இந்த கொஷின்ஸ்மே நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸ் போட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்களே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்தளவுக்கு பெட்டர். ஸோ 9வது கொஷின். ஸோ சேனியா என்ற பட்டம் வந்து பிம்பிசாரருக்கு வந்து எந்த பட்டத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மகத படைகளின் தளபதியா, கமாண்டர் ஆஃப் மகதன் ட்ரூப்ஸா, நிலையான இராணுவத்தை கொண்டுள்ள அரசரா, கிங் வித் ரெகுலர் ஸ்டாண்டிங் ஆர்மியா, லெஸ்ஸி ஆப்ஷன், பெரும் எதிர்ப்படைகளை வென்றவர், கான்குவர் ஆஃப் லார்ஜ் எனிமி ஃபோர்ஸஸா, இல்லை இராணுவ வீரர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர், பிலாங்கிங் டு எ ஃபேமிலி ஆஃப் ஆர்மி மென். ஓகேங்களா, இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான், நிலையான இராணுவத்தை கொண்டுள்ள அரசர் அப்படின்றதான். ஒரு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சே அப்படின்ற அந்த வார்த்தை பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆக்சுவலாக வந்து சேனியா அப்படின்ற வார்த்தை, சேனாதிபதி. ஸோ வந்து அப்புறம் ஸ்டாண்டர்டாக வந்து அவங்களுக்கு வந்து அது வச்சுருக்கணும். இந்த இராணுவ படை வச்சுருந்தா தான் அவங்க வந்து சேனாதிபதி அந்த மாதிரி ஒரு வேர்ட் நீங்கள் வந்து அந்த வேர்டு லிங்க் பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், நிலையான இராணுவத்தை கொண்டுள்ளவர். ஸோ 10வது கொஷின், பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அல்ல. இந்த மாதிரி தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இது வந்து உண்மை அல்லவா, ட்ரூ ஆர் நாட் ட்ரூன்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட், கிழக்கிந்திய கரோஸ்தி எழுத்துமுறை பிரபலமாக இருந்தது. கரோஸ்தி இந்தோ கிரேக்கர்களின் பயனில் இருந்தது. அசோகர் தனது மன்சேரா கல்வெட்டை கரோஸ்தி மொழியில் வெளியிட்டார். 4th ஒன், கரோஸ்தி முந்தைய இடைக்கால வரை செழித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ செழித்து வளர்ந்தது. ஓகே, இதில் வந்து கொஷினுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 or 2 2 or 3 3 or 4 இல்லை 1 or 4. ஸோ இதுக்கு விளக்கம் பார்க்கலாம். கிழக்கிந்தியாவிலிருந்து கரோஸ்தி எழுத்துமுறை பிரபலமாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா கரோஸ்தி எழுத்துமுறை வந்து வடமேற்கில் வந்து பிரபலமாக இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு இந்தியாவில் இல்லை, கரோஸ்தி வந்து வடமேற்கு. நெக்ஸ்ட் ஒன், கரோஸ்தி இந்தோ கிரேக்கர்களால் பயன்படுத்தப்பட்டது. ஆமாம், ஏன்னா வந்து இந்தோ கிரேக்கர்ஸ் வந்துட்டு அந்த கரோஸ்தி அப்படின்ற ஒரு இது வந்து பயன்படுத்துவாங்க அந்த எழுத்துமுறை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அசோகர் தனது மன்சேரா கல்வெட்டை கரோஸ்தி மொழியில் வெளியிட்டார். ஆமாம், அவர் வந்துட்டு அவர் கரோஸ்தி மொழியில் வெளியிட்டிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷாவஸ்கர்கி கல்வெட்டை வந்துட்டு கரோஸ்தி மொழியில் வெளியிட்டார். இது கூட கேட்குறாங்க சம்டைம்ஸ், எந்த கல்வெட்டு வந்து அவர் வந்து கரோஸ்தி மொழியில்னா ஷாவஸ்கர்கி அப்படின்ற ஒரு கல்வெட்டு. கரோஸ்கி வந்து முந்தைய இடைக்கால வரை செழித்து வந்ததான்னு கேட்டால் இல்லை. அப்படி ஏன்னா குஷானர் காலத்துக்கு பிறகு தான் வந்து படிப்படியாக வந்துட்டு அது மறைய ஆரம்பிச்சு. ஸோ அந்த டைம் செழிக்க வாய்ப்பில்லை. ஸோ இதுலேயே நீங்கள் 2-3 வந்துட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். கரோஸ்தின்றதை வந்துட்டு அந்த ஷாபஸ்கர்கி அப்படின்றத வந்துட்டு அசோகர் வந்துட்டு அந்த கல்வெட்டில் வந்து எழுதியிருக்காரா அப்படின்றத அந்த கொஷினையும் நீங்கள் வந்துட்டு கொஷினாக எழுதி நீங்கள் ஆன்சர் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 11வது கேள்வி, பின்வரும் வேலி நில அளவீட்டினை பொறுத்துக. இது வந்து நமக்கு தெரியும், மா காணி முந்திரி. ஸோ வந்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்னு சொல்ல, ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ மா அப்படின்றது வந்துட்டு 1/80. ஓகே, அந்த வேலி நில அளவீடும் 1/80. காணி அப்படின்றது வந்துட்டு 1/20. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு முந்திரின்றது தான் அதிகம். ஓகேங்களா, நம்ம நார்மலாக சும்மா ஷார்ட்கட்டாக சொல்லலாம், முந்திரி தான்ப்பா விலை அதிகமாக இருக்குது. நீங்கள் அப்படி கூட ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/320. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 2, 1. ஓகேங்களா, அது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து 3, 2, 1. தென் வந்து இந்த மா காணி முந்திரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இலக்கணமில் கூட நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து தமிழ் அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து தமிழ்லையுமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து தமிழில் தான் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைம். ஸோ 12வது கொஷினுக்கு வாங்க. பழங்கால இந்திய சாகர் ஆட்சியாளர்களுடன் தலை சிறந்தவர் யார்?
பழங்கால இந்திய சாகர் ஆட்சியாளர்களுடன் தலை சிறந்தவர் யார்? விக்ரமாதித்யாவா, ருத்ராமனா, 2ஆம் அஜிசா, 1ஆம் சக்கரகாணி. ஸோ வந்து இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ருத்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து ஜுனகத் கல்வெட்டுடைய பிரபலமானவர் இப்படின்னு கேட்கலாம். ஜுனகத் கல்வெட்டு யாருக்கு வந்துட்டு ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இது இந்த ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சோர்ஸ் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக வந்து எல்லா கொஷின்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு இந்தோ, நெக்ஸ்ட்டு வேலி வந்துட்டு தமிழகத்தில் வந்து பயன்படுத்தின ஒரு வந்து நில அளவீடு. ஸோ ருத்ராமன் அப்படின்ற வந்து 130 150 வந்து ஆட்சி செய்கிறார். இது வந்து ஜுனகத் பாறை கல்வெட்டு வந்துட்டு அவர் தான் வந்துட்டு எடிட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு சோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஷின் கீழே வந்துட்டு எல்லாத்துக்கும் சோர்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேகமாக அப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட திருப்பி படிங்க. கரோஸ்தி எழுத்துமுறை அந்த 5 கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஒரு மேம் வந்து கீழே சோர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சோர்ஸ் கீழே போட்டிருக்கோம். ஸோ 13வது கேள்வி பின் வருவனவற்றில் முந்தைய நூற்றாண்டுகளில் வானியல் படைப்புகள் மற்றும் கருத்துக்களை சுருக்கமாக கூறும் படைப்பு இது. ஸோ வந்துட்டு இது நான் தப்பாக சொல்லியிருந்தேன், சாரிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆரியப்பட்டன் வந்து பஞ்ச சித்தாந்தம் இல்லை. இது ஆன்சர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வராகமிகிரர் பஞ்ச சித்தாந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது ஆரியப்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஆரியப்பட்டா வந்து தப்பு. ஸோ வந்துட்டு நம்ம டக்குன்னு யோசிக்கும் போது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஆரியப்பட்டா தான் கண்டிப்பாக யோசிப்போம். ஸோ வந்துட்டு சாரி அந்த வானியல் அப்படின்ற வார்த்தை வந்தோடனே நம்ம டக்குன்னு எங்கே போகணும் வந்துட்டு சித்தாந்தம், அதாவது ஆரியப்பட்டா சித்தாந்தமுக்கு தான் போவோம். பட் இல்லை, ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகமிகிரனின் பஞ்ச சித்தாந்தம் அப்படின்றது தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது நூற்றாண்டில் வந்துட்டு ஒரு வாழ்ந்த மிக பெரிய வானியலாளர் வந்து அவர் தான் ஓகேங்களா. அவருடைய பஞ்ச சித்தாந்தம் அப்படின்ற ஒரு புக்கில் மூலியமாக தான் இந்த வந்துட்டு கருத்து வானியலுடைய கருத்தை வந்துட்டு அவர் வந்து முன்னிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பிரம்மகுப்த இது வந்து நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ ஆரியப்பட்டா சித்தாந்தம், சூரிய சித்தாந்தம், பாஸ்கர சித்தாந்தம் அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறமேட்டுக்கு வந்து மெடிக்கலை பற்றி படிக்கிறதுக்கு ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டைம்லைன்லாம் போட்டு நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் கூட வந்துட்டு இது எப்படி நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஷார்ட்கட்டுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற வானியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவருடைய பஞ்ச சித்தாந்தம் முந்தைய நூற்றாண்டுகளில் வானில் படைப்புகள் மற்றும் கருத்துக்களை சுருக்கமாக கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகமிகிரர் அப்படின்றது தான் ஆன்சர். வா அப்படி கூட நம்ம வச்சுக்கோங்க. வராகமிகிரர் வந்து வானிலை அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஆனால் நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு தோணுன்னா, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கோம், டக்குன்னு வந்துட்டு நம்ம பார்க்கோம் அப்படின்னா நம்ம அந்த ஒன் வேர்ட் தான் நம்ம படிப்போம். ஃபுல்லாக சம்டைம்ஸ் படிக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா. அந்த ஒன் வேர்ட் படிச்சுன்னா ஆரியப்பட்டா அப்படின்னு தான் நிறைய பேர் ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஸோ எங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு பார்த்தோன்னே ஆரியப்பட்டா தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஸோ நானுமே டக்குன்னு பார்க்கும்போது அந்த கேர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ அதனால தான் கொஷின் திருப்பி நான் படிக்க சொல்வேன். ட்ரூ ஆர் நாட் ட்ரூ அப்படின்றது நிறைய நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பார்த்து மெதுவாக போடுங்க. அசெஷன் ரீசன்ஸில் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். தென் 14வது கொஷின் கருத்து, அதாவது அசெஷன். குஷானர்கள் பல்வேறு மத மரபுகளுக்கு ஆதரவு அளித்தனரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. குஷானர்னா அந்த கனிஷ்கர் பார்த்தீங்களா, அந்த டைனசிட்டி. காரணம் வந்துட்டு என்ன ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குஷானர்கள் பரந்த பேரரசை அவங்க வந்து ரொம்ப பரந்த பேரரசை வந்துட்டு ஆண்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பதில்கள் வந்து ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி, 6 விளக்கமும் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்கு வந்து ஏ தவறு, ஆர் வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. டிக்கு வந்து ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரியானது, ஆனால் ஆர் வந்துட்டு ஏக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஆன்சர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் போதே வந்து குஷானாஸ் டைனசிட்டி நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்க்கும் போதே இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம தாராளமாக போட்டிருக்கலாம். சரி ஓகே. குஷானர்கள் வந்து பல்வேறு மத மரபுகளுக்கு வந்து ஆதரவு அளித்தனர். ஆமாம், ஏன்னா அவங்க வந்து பௌத்தமில் இருந்தாங்க, இந்துவில் இருந்தாங்க, பிற மதங்களுக்கு வந்து ஆதரவு அளித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குஷானருடைய பேரரசு வந்து பறந்துருந்தது. ஆமாம், அது குஷானருடைய பேரரசு அந்த அரசு வந்து நிலப்பரப்பு வந்து ரொம்ப பரந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்தாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ என்ன இப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. குஷானர்கள் பரந்த பேரரசை ஆண்டதால் பல்வேறு மத மரபுகள் அது. இப்போ இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். நம்ம நிறைய லாங்குவேஜ் பேசுவோம் பார்த்தீங்களா. அப்படின்ட்டு வேஸ்ட் ஆஃப் ஏரியா, வேஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் நம்ம வந்து பேசுவோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வெவ்வேறு மொழி பேசுகிறாங்க. ஸோ பறந்துருக்கிறதுனால தான் நமக்கு வெவ்வேறு மொழிகள் இருக்குது. இப்போ சைனானா சைனீஸ் பேசுவோம், அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. கரெக்டுங்களா. இப்போ சைனீஸ்னால் சைனா, இல்லை வந்துட்டு கொரியானா கொரியன், ஸோ ஜாப்பனீஸ்னால் ஜப்பான்னா ஜாப்பனீஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி தான் நிறைய நிலப்பரப்பில் நிறைய பீப்புள் வந்து லாங்குவேஜ் ஆஃப் பீப்புள் இருந்ததுனால அவங்க வந்துட்டு எப்படி சொல்லலாம். ஸோ 15வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அசெஷன் ரீசன் தான். வணிக சங்கங்கள் கிமு 200 கிபி 300 ஆண்டுகளில் செல்வாக்கு மிக்க வெகுஜன மக்களிடமிருந்து தாராளமான மத நன்கொடைகளை பெற்றன அப்படின்றது அசெஷன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக சங்கங்கள் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் புனிதமான நிலை பெற்றிருந்தது அப்படின்னு இப்போ நம்ம வணிக சங்கம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த கொஷினுக்கு ரிலேட்டட் இல்லை. வணிக சங்கம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு யார் ரிலேட் ஆகும்னா அலாவுதீன் கில்ஜி தான் வந்துட்டு ரிலேட் ஆவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் நிறைய மார்க்கெட்டைசேஷன் வந்துட்டு அந்த காலத்துலேயே வந்து நிறைய பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் டெல்லி சுல்தானேட்லாம் தாண்டி இப்படி வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸில் வந்து இவர் அக்பர் வந்துட்டு சில இதெல்லாம் பண்ணியிருப்பார், மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க 2 பேர் தான் நமக்கு வந்து ட்ரேட் ஆகட்டும் மார்க்கெட்டிங் ஆகட்டும் ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் அலாவுதீன் கில்ஜி பற்றி உங்களுக்கு கொஷின் கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரேட் அண்ட் சிஸ்டம் இல்லை மார்க்கெட் அதெல்லாம் பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சரி ஆனால் ஆர் தவறு, ஏ மற்றும் ஆர் சரியானது மற்றும் ஆர் வந்துட்டு கரெக்டான ரீசன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து ஏ தவறு ஆனால் ஆர் சரி. டி வந்து ஏ மற்றும் ஆர் வந்து சரி தான், பட் ஆனால் வந்துட்டு ஆர் என்பதுக்கு வந்து ஏ வந்து சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து விளக்கம் என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வணிக சங்கங்கள் வந்து கிமு 200 கிபி 300 வரை செல்வாக்கு மிக்க வெகுஜன மக்களிடம் வந்து தாராளமாக நன்கொடை வாங்கினாங்க அப்படின்றது உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க செல்வாக்காக இருக்காங்க. ஸோ அந்த மக்கள்கிட்ட வந்துட்டு வாங்கிறது ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் வந்துட்டு வணிக சங்கங்கள் அந்த காலகட்டத்தில் புனிதமான நிலையை பெற்றிருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக இல்லையா? அப்போ இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்குவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வணிக சங்கங்கள் செல்வாக்கு வந்து மிக்க மக்களிடமிருந்து நன்கொடைவாங்க. ஸோ கரெக்டுப்பா, அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃப்ளூக்கில் சொன்னால் கூட அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேலே அசர்ஷன் பார்க்கும்போது ஓகே ஆப்டாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன்னும் ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஏ மற்றும் ஆர் சரியானது மற்றும் ஆர் என்பது சரியான விளக்கம், அசர்ஷனுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த நமக்கு மேக்ஸிமம் பாருங்களேன் கொஷின் கேட்டது நம்ம வந்துட்டு எந்த சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபுல் கொஷினையும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த சோர்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டாக இல்லை எஸ்எஸ்எல்சியா இல்லை எந்த புக்லேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு இப்போ மஜும்தரா இல்லை அந்த எந்த புக்ஸ்லேருந்து நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வருது அப்படின்றது நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பார்ட் 4 வீடியோஸ் வரைக்கும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேள்வி 16. பழங்கால தமிழ் நூல் திரட்டுகளில் குறிப்பிட்டுள்ள முன்னீர் என்ற பானமாவது பின்வரும் எந்த பொருட்கள் கலவையாகும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எங்ககிட்ட ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மேம் இது வந்து நீங்கள் பாருங்களேன், நீங்கள் பார்த்த உடனே வந்து இப்போ 3 ஆன்சர் வந்துட்டு எதில் இருக்கோ அப்போ 3 கேட்டால் அதான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் இல்லைங்க தவறு, அது நம்ம ஸ்டூடெண்ட் மேலே தப்பு சொல்ல முடியாது. இப்போ நாமளுமே போய் இந்த இடத்துல எக்ஸாம் இடத்துல வைக்காம ஒரு நர்வஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த நர்வஸ் மூலிமா அப்படி போடுவோம். பாருங்கள், இளநீர் பனம் பழச்சாறு கரும்புச்சாறு புளித்தநீராக 4 இருக்குங்களா? இளம் தேங்காய் பால் பனம் பழச்சாறு கரும்புச்சாறு புளித்தக்கல் 4 இருக்குங்களா? புளித்தக்கல் தேன் இளநீர் பழச்சாறு பனம் பழச்சாறு 4 இருக்குங்களா? ஆனால் இங்கே பாருங்களேன் டி ஆப்ஷனில் நீராகாரம் கரும்புச்சாறு இளம் தேங்காய்ப்பால் இங்கே பாருங்கள் மேம். அப்போ வந்து அது 3 இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த 3 போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து தவறுங்க. அது வந்து ஸ்டூடெண்ட் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. நானாக இருந்தாலுமே நான் அப்படி தான் டக்குன்னு யோசிச்சு போட முடியும் அந்த இடத்துல. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் பனம் பழச்சாறு கரும்புச்சாறு புளித்த நீராகாரம் 4 நம்ம பழைய கஞ்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாதம் கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து புளித்தாதான் வந்துட்டு புளித்தாகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீராகாரம்னு சொல்லுவாங்க. ஸோ இது 4மே ஆன்சருங்க. இளநீராகட்டும், ஃப்ரூட் ஜூஸ் அதாவது ஃப்ரூட் மிக்ஸு பனம் பழச்சாறாகட்டும், கரும்புச்சார் புளித்த நீராகாரம். ஸோ இந்த முன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா இதான். இன்னொன்று வந்து தமிழில் நீங்கள் வந்து சேனை நீர் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, கிணற்று நீர் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஸோ அது வந்து இனிப்பு நீர் எது அந்த மாதிரி. ஸோ வந்து இப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்ரைப் கோக்னட் அதாவது டெண்டர் வாட்டர்னு சொல்லுவோம். பாம் ஃப்ரூட் ஜூஸ் ஆஃப் சுகர் கேன் அன்ஃபர்மெண்டட் அதாவது அதை கரும்பு ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இவ்வளோ இப்போ டெஃபினிஷன் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இது எல்லாமே சேர்ந்தது தான். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, மேம் இந்த மாதிரி வந்துட்டு 3 இருந்தது மேம். ஸோ அங்கே யோசிக்கவே இல்லை, டக்குன்னு வந்து அந்த 3 போட்டுட்டோம் அந்த ஆன்சர் வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஸ்டின் எப்போவுமே தெளிவாக வாசிக்கணும். நான் கூடமே தப்பு பண்ணுவாங்க. அந்த ஆரியப்பட்டானும் போது நானே டக்குன்னு அப்படி பார்த்துட்டு வந்து ஓகே வானியெல்லாம் ஆரியப்பட்டா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய சித்தாந்தம் ஓகே அப்படிலாம் கேல்குலேட் பண்ணி போடுவோம். நம்ம தெளிவாக படிச்சுப்போம் ஆஸ்பிரண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம நல்லா தெளிவாக படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போவோம். பட் அந்த தெளிவாக வந்து நம்ம ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கொஷின் நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அந்த முன்னீர் கொஷின் வந்துட்டு. ஸோ கேள்வி 17.
கிபி 4ஆம் மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகளில் மத்திய இந்தியாவில் வாகடகர்கள் பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாகடகர்கள் முதன்மையான அண்டை நாடுகளுடன் வணிகம் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டனர். வாகடகர்கள் குப்த பேரரசு விஷ்ணுகுப்தர்கள் மற்றும் கடம்பர்களுடன் குறிப்பிடத்தக்க ராஜதந்திர மற்றும் திருமண உறவுகளை கொண்டிருந்தனர். வாகடாஸ் கடற்படை வலிமைக்கு கடல் வாணிபத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். இல்லை, வாகடாஸ் அவர்கள் காலத்தில் மற்ற அரசர்களுடன் அவங்க குடும்பங்களுடன் குறிப்பிடத்தக்க உறவில் இருந்தாங்க அப்படின்றது 4 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இங்கிலீஷில் சொன்னால் வாகடாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. ஸோ தமிழில் வாகடகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், வாயில நுழையாத நினைமாக இருக்குது வாகடகர்கள் அப்படின்ட்டு தான். ஸோ இதுக்கான கொஷின் திருப்பி பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் இவங்க முதன்மையான அண்டை நாடுகள் வணிகம் ட்ரேட் வச்சுருந்தாங்களா, இல்லை குப்த பேரரசு விஷ்ணுகுந்தர்களோட மற்றும் குடும்ப உறவு ராஜ்யத்தின் டிப்ளமேட்டிக்காக திருமணம் உறவு வச்சுருந்தாங்களா, இல்லை கடற்படை ரொம்ப வலிமையாக இருந்துச்சா இவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு, இல்லைனா குடும்பம் மற்ற அரச குடும்பங்களுக்கு இவங்க உறவு கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர்ஸ் பார்ப்போம். வாகடர்கள் குப்த பேரரசு விஷ்ணுகுந்தர்கள் மற்றும் கடம்பர்களுடன் குறிப்பிடத்தக்க ராஜதந்திர அதாவது டிப்ளமேட்டிக் ஆன ஒரு திருமண உறவு வச்சுருந்தாங்க அப்படின்றது உண்மை. The Vagadas has significant diplomatic and matrimonial relationship with Imperial Guptas, Vishnukundans and Kadampas. இதுதான் ஆன்சர். ஸோ வாகடகர்கள் குப்தர்களுக்கு ரொம்ப நெருங்கிய திருமண உறவு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ராஜதந்திரம் அப்படி ஏன் இந்த வார்த்தையை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த திருமண உறவு பார்த்தீங்களா, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா டிப்ளமேட்டிக்காக. ஸோ இவங்க நம்ம கல்யாணம் பண்ணால் நம்மளை டிஃபீட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அதுக்காக தான் இந்த வார்த்தை டிப்ளமேட்டிக் அப்படின்ற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜதந்திரம் அப்படின்ற வார்த்தையை அங்கே உபயோகப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையுமே நம்ம ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. இட்ஸ் அ பாஸ்ட். அதான் ஹிஸ்ட்ரியோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இப்போ கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், நடுவில் ஈக்குவல் டைம்ஸ் ஸ்கொயர் தப்பாக ஐன்ஸ்டீனோடது அப்படின்லாம் நிறைய ஃபிசிக்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஒரு ரூமர்ஸ் ஆகட்டும், எதுவுமே ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு பேச முடியாது. மிகப்பெரிய ப்ளஸ்னால் நடந்து முடிஞ்ச விஷயத்தை எதையுமே மாற்றாமல் நம்ம படிக்கத்தான். வேர்ல்டு வாரை பற்றி தான் படிப்போம். ஸோ அதை நம்ம எதுவுமே மாற்ற போகிறோம். ஸோ அதை ஒரு ஆக்சுவலாக நம்ம ப்ரௌடாக சொல்லலாம். ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதுவுமே மாற்றாமல் நாங்கள் அப்படியே படிப்போம். எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலாக இது போட்டு நம்ம குழம்பிக்க தேவையில்லை. இது இப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் மேக்ஸோ எல்லாமே புதுசாக மாற்றிட்டே இருப்பாங்க. பட் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீ என்ன பாஸ்ட்டில் இருக்கோ அதான் படித்தாகணும். நீ என்ன எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாலும் நீ போய் மாற்ற முடியாது அதில். ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்தம் செழித்து வளர்ந்தது ஃபாகியான். ஓகே, இந்த கொஷின் நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். குப்தர் காலத்தில் பௌத்த அரசு ஆதரவு பெற்றிருந்ததா அப்படின்னாங்க. ஆமாம், ஆதரவு பெற்றிருந்தது. சில குப்த அரசர்கள் இந்து முறையை ஃபாலோ பண்ணாலும் சில குப்த அரசர்கள் இதுவும் பௌத்தம் தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது உண்மை. நெக்ஸ்ட்டு ஃபாகியானுடைய புத்தகத்தில் அந்த செழித்து வளர்ந்தது என்ற எண்ணத்தை ஃபாகியான் தருகிறார். அவங்களுடைய புக்கில் எழுதியிருப்பார். ஆக்சுவலாக அவர் எழுதியிருந்த என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தா, இந்தியா ரொம்ப செழித்து வளர்ந்துருக்கு, அது குப்தரசர் அந்த மாதிரி சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. பட் ஆனால் கோல்டன் ஏஜ் ஆஃப் குப்தாஸ் அப்படின்னு படிப்போம். பட் ஆனால் குப்தர்கள் நம்ம எல்லாம் இப்போ அவுட் சைடில் இருக்கவங்க இப்போ டிஎன்பிசி புதுசாக படிக்கிறாங்க ஹிஸ்ட்ரினா, கோல்டன் ஏஜ்னால் அப்போ செமையாக குப்தாஸில் இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக படிக்கிறது பொற்கால குப்தர்கள் அப்படின்னு படிப்போமே தவிர, அங்கே அந்த நிலமாகட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்களா அப்படின்ற பார்த்தா இல்லை. ஸோ குப்தாஸ் நீங்கள் படிக்கும்போது டெப்த்தாக படிக்கும்போது புக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா சோர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச சித்தாந்தம் குறித்து வராஹமிகிரர் கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஒரு புகழ்பெற்ற வானியலாளர் அவர் தான் சொல்லியிருக்கார், ஆஸ்ட்ரானமிக்கல். ஸோ அவருடைய பஞ்ச சித்தாந்தம் முந்தைய நூற்றாண்டுகளின் வானியல் படைப்புகள் மற்றும் கருத்துக்களை சுருக்கமாக கூறுகிறது. இதில் சூரிய சித்தாந்தம், ரோமக சித்தாந்தம், பௌலிஷ சித்தாந்தம், வசிஷ்ட சித்தாந்தம் மற்றும் பிதாமக சித்தாந்தம் ஆகிய 5 சித்தாந்தங்கள் பற்றி குறிப்பிட்டது. ஸோ இப்படி கேட்கலாம், அப்போ சூரிய சித்தாந்தம் யார் எழுதுனா, பௌலி சித்தாந்தம் யார் எழுதுனா, வசிஷ்ட சித்தாந்தம் யார் எழுதுனா, இல்லை பிதாமக சித்தாந்தம், பிதாமகன் படம் கூட நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்ட்ரானமி பிதாமகன் வர அப்படி கூட நான் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் யார் எழுதுனான்னு கேட்பாங்க. எத்தனை சித்தாந்தம்? 5 இருக்குது. ஓகேங்களா, அதுமே செகண்ட் குஷானஸ் பற்றி பார்த்தோங்களா. குஷானஸ் பரந்த பேரரசு கொண்டவங்களா அப்படின்னு பார்த்தோம். ஆமாம், அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் குஷானில் இருந்தாங்க. ஸோ கனிஷ்கர் பௌத்த மதத்தை தான் ஆதரிக்கிறாரு. மேலும் ஓகே, அது
தவிர்த்து சில குஷானர்ஸ்க்கு வந்துட்டு பௌத்த மதம் வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிப சங்கங்கள் குறித்து தகவல். அதை பார்த்துங்களா, அவங்க வந்துட்டு ட்ரேட்காக வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து மக்கள்கிட்ட வந்து நன்கொடை வாங்குறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வெல்ஃபேராக இருந்ததுனால இவங்ககிட்ட நன்கொடை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் முன்னீர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கொஷின் ஆல்ரெடி வந்துட்டு 2018 என்னன்னு தெரில, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் வந்து இந்த கொஷினை கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பழைய கொஷின் பேப்பர் இருக்கிறது வந்து அப்படியே வரும்ன்றது இல்லை. பட் ஆனால் சில சின்ன சின்ன மாற்றி அந்த டாப்பிக்லேருந்து வருது. நம்ம அதனால தான் சொல்லுவோம், திருப்பி டெஸ்ட் பேட்ச் போடுங்க, திருப்பி டெஸ்ட் போட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்களே ஒரு பேஜ் இருக்குங்க, ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் நீங்கள் ஒரு பேஜ் எடுக்கிறீங்க, அந்த பேஜ் ஃபஸ்ட் பேஜில் எடுத்த உடனே நீங்கள் வந்து மக்கப் பண்ணவே பண்ணக்கூடாது. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மக்கப்பே தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு அது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பேஜுக்கு 10 நிமிஷம் கூட 10 நிமிஷம் கூட வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், அதை வேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. அந்த 10 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு பேஜ் வந்து உங்களால் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு லைனுமே ஒரு கொஸ்டின் தாங்க. ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனுமே கொஸ்டின் தான். உங்களால் எத்தனை கொஸ்டின் ஒரு பேஜில் இருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து எழுதி வைங்க. ஸோ வந்து சோம்பேறியாக பால் மாறாதீங்க, வந்துட்டு ஒரு நோட்டில் வச்சு எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை அப்படியே நோட் பண்ணி வைங்க. இல்லை உங்களுக்கு அவ்வளோ முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன்னா, ஹைலைட் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்டர் பண்ணிட்டு பெனில் 1, இந்த கொஸ்டின் 1. ஸோ புக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என் புக் வந்துட்டு ஃபுல்லுமே ஹைலைட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டடிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் எப்படி படிப்பேன், ஸோ உங்களுக்கு எப்படி படிக்கும், மேக்ஸிமம் நீங்களாக எப்போ கொஸ்டின் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது ரொம்ப பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாகடர்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு ஃபாகியான் வந்து ஒரு சீன பௌத்த துறவி, அவர் வந்து பயணம் வரது வந்து குப்தர் காலத்தில். ஸோ இன்னொரு கொஸ்டின் கூட கேட்பாங்க ஆக்சுவலாக வந்துட்டு, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த குப்தருடைய ஆட்சியின் போது ஃபாகியான் வந்து ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்றத கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதில் யாதவர்கள் வந்து தொடர்பில்லாத படைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாணேஸ்வரா அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்து ஒரு துறவி இல்லை கவிஞர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நாணேஸ்வரி என்ற புகழ்பெற்ற யாதவர் வந்துட்டு இவங்க கூட வந்து தொடர்பில்லாதவங்க, மற்றவங்க 4 பேருமே தொடர்புடையவங்க. ஓகேங்களா. வருபவர்களின் பரமார வம்சத்தில் ஆரம்ப காலத்தில் அறியப்பட்ட மன்னர் யார்? உபேந்திராவா, வீரேந்திராவா, வைஷிம்காவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து உபேந்திரா. இவர் தான் வந்து 9ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தார். இவர் தான் வந்து பரமரா வம்சத்தில் ஆரம்ப காலத்தில் இருக்கவா. ஓகே. கேள்வி 21. இந்த கேள்வி நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸ்ரீனீஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்ரீனீஸ் அப்படின்றது வந்து வணிக சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். 22வது கொஸ்டின், வக்கீல் ஐத்தார் டெல்லி சுல்தானேட். இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்பயுமே டெல்லி சுல்தானேட்டில் கண்டிப்பாக இப்படி ஒரு நெசசிட்டியாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு இராணுவத்தில் இருந்தது யார், அரச குடும்பத்தில் இருந்தது யார், அக்ரிகல்ச்சர் பார்த்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல். அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல் ஐத்தார் அப்படின்றது தான் அரச குடும்ப பொறுப்பு வந்து இன்சார்ஜ் ஆஃப் ராயல் ஹவுஸ்ஹோல்ட் இருக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ கேள்வி 23. ராஷ்டிர குடாஸ்கள் தொடர்பு இல்லாத பின் குறிப்பிட்டுள்ளவர்கள் யார் வந்து தொடர்பு இல்லை, இதுவும் நல்லா பாருங்கள், ட்ரூ ஆர் நோட்ருன்ற மாதிரி தொடர்பு இருக்குது இல்லைன்றதை பார்த்துக்கோங்க. அமோகவர்ஷா 1 இல்லை கிருஷ்ணா 1, துருவா 1, அபர்ஜிதான்னு கேட்டிருக்கேன். ஸோ அபர்ஜிதா வந்து ராஷ்டிர குடாசுடைய தொடர்பு இல்லை. இவர் வந்து பிற்கால பல்லவ மன்னர். அது மட்டும் இல்லாமல் இது 3 பேருமே வந்து தொடர்பு கொடுக்கோங்க. ஸோ ஆரம்ப கால பாண்டிய அரசின் முதல் ஆட்சி, இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க. கடுங்கோன்னா ஆட்சி வந்துட்டு ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப செழித்து பண்ணுவார். ஸோ ஓகேங்களா. கடுங்கோன் இது வந்து சோர்ஸுங்க. இந்திய வரலாறு ஏன்ஷியன் மெடிவல் இந்தியாவிலேருந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. பூனம் தகியா அப்படின்ற அப்படின்ற ஒரு எழுதின ஒரு நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு கேகே பிள்ளையோடைய புக் ரொம்ப முக்கியங்க. நிறைய கொஷின் வரும். ஸோ அதெல்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ டெல்லி சுல்தானேட்டோடைய கொஷின்ஸ் வந்து மஹ்மூத் ஹுசைன் கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. சட்டல்கர் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு பார்ட் 2 வீடியோவில் 25 கொஷின் பார்ப்போம். ஸோ பார்ட் 4 வரைக்கும் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தோடனே கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ வந்துட்டு நல்லா படிங்க ஆஸ்பிரண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.